000. அப்ளை கொடுங்க. இந்த கீ பாயிண்ட் நம்பர் வந்து நமக்கு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். செகண்ட் கீ பாயிண்ட் வந்து நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா 0.09 மீட்டர். ஓகே பண்ணுங்க. இது வந்து எல்லாமே மீட்டர்ல இருக்கு. Then copy key points. Y offsetல போய் 0.001 நம்ம 0.001 மீட்டர் வச்சுக்கலாம். ஓகே கொடுங்க. என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம create areas rectangle arbitrary through key points இப்படி கிரியேட் பண்ணிக்கிறோம். கிளிக் ஓகே. ஸோ இதை பிளாட் பண்ணுங்க. பிளாட் ஏரியாஸ். ஸோ இதுதான் வந்து ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தடாலஜி. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஆஃப்டர் சிமுலேஷன் இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அசைன் பண்ணுறது எப்படி அப்படின்னா எலிமெண்ட் டைப்பில் போய் ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்ட் கொடுக்கணும். இந்த எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் சாலிட் எலிமெண்ட் சூஸ் பண்ணலாம். 8 நோடட் 183 எலிமெண்ட் சூஸ் பண்ணுறோம். கிளிக் ஓகே. இதில் ஆப்ஷன்ஸில் போங்க. போய் பிளேன் ஸ்ட்ரெஸ் வித் திக்னஸ் கொடுத்தாச்சு. கிளிக் ஓகே. க்ளோஸ். தென் ரியல் கான்ஸ்டன்ட் போங்க. ஆட் பண்ணுங்க. ஆட். இதில் வந்து திக்னஸ் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா 0.001 கொடுத்தோம். 005 அப்படி கொடுத்தோம்னா இது வந்து 5 mm அர்த்தம். கிளிக் ஓகே. க்ளோஸ். ஸோ இதில் நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பீம் உடைய திக்னஸ் வந்து 5 mm தான். இது ஒரு சின்ன பீம், அது விட்த் வந்து 5 mm, அதனுடைய டெப்த் வந்து 10 mm. அடுத்தது வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. மெட்டீரியல் மாடல்ஸ் போங்க. ஸ்ட்ரக்சுரல், லீனியர், எலாஸ்டிக், ஐசோட்ரோபிக், 210E9 GPA. 210 GPA இருக்கு இன்ஸ் மாடல்ஸ். பாய்சான் ரேஷியோ 0.3 அதை இங்கே கொடுத்துக்கோங்க. தென் டென்சிட்டி கொடுங்க 7850. இது மட்டும் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெஷின் போகிறோம். மெஷ் டூல் போகிறோம். செட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸில் வந்து மெஷின் ஃபேஸில் வந்து பிளேன் 183 எலிமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் நம்பர் 1, ரியல் கான்ஸ்டன்ட் செட் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து ரீகால் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மாடல் சிமுலேட் பண்ணியிருக்கோம். அந்த மாடல் சிமுலேட் பண்ண பிறகு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மாடலுக்கு எலிமெண்ட் என்ன எலிமெண்ட்டோ அதை கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாடலுக்கு வந்து பிளேன் 183 எலிமெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த பிளேன் 183 எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து 8 நோடட் எலிமெண்ட். இந்த இட்ஸ் an ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட். அது வந்து ஒரு 8 நோடட் எலிமெண்ட்டு. அதை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ரியல் கான்ஸ்டன்ட்ன்ற பேரில் வந்து அந்த ஷெல் திக்னஸ் கொடுத்துருக்கோம். இந்த பிளேன் 183 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஷெல் எலிமெண்ட். ஸோ ஷெல்லுக்கு நம்ம திக்னஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த திக்னஸ் வந்து இந்த ரியல் கான்ஸ்டன்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரியல் கான்ஸ்டன்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட திக்னஸ் தெரியும். 0.0005 mm meter, 0.005 meter. So we can have this thickness. ஸோ இதை வந்து நம்ம வந்து 5 mm ஆக்கணும் அப்படின்னா 0.005 அப்படி மாற்றிக்கலாம். ஸோ மாற்றியாச்சு இதை வந்து. தென் என்ன பண்ணுங்க, மெஷின் போங்க, மெஷ் டூல் போங்க. மெஷ் டூலில் போய்
குளோபல் கிளிக் பண்ணுங்க. பிளேன் எலிமெண்ட் சூஸ் பண்ணியாச்சு. மெட்டீரியல் நம்பரில் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, அதுக்கப்புறம் அதனோட பாய்சான் ரேஷியோ, அதனோட ரியல் கான்ஸ்டன்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இங்கே லைன்ஸ் போங்க, செட் லைன்ஸு. லைன்ஸில் வந்து பாக்ஸ் கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எலிமெண்ட் எட்ஜ் லென்த் எவ்வளோன்னு கேட்குது. எலிமெண்ட் எட்ஜ் லென்த் வந்து உங்களுக்கு லென்த்தாக கொடுக்கலாம், இல்லைனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட் டிவிஷன்ஸாக கொடுக்கலாம். ஸோ நம்ம எலிமெண்ட் எட்ஜ் லென்த்துன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0.0002 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஒரு எலிமெண்ட்டோட லென்த் வந்து 0.002 யூனிட்ஸ். கிளிக் ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படி பிரிச்சிருக்கு. தென் லைன்ஸில் போய் செட் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ்லாம் பிரித்த பிறகு வந்து இந்த ஏரியாஸில் வந்து குவாட்ரிலேட்டரல் மேப்டு போங்க, மெஷ் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இது மெஷ் ஆயிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி மெஷ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு சின்ன போர்ஷனை ஜூம் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மெஷ் ஆயிருக்கு. நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கு நடுவில் இந்த டைனமிக் மோடை வச்சு இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது ஜூம் ஆகும். தென் என்ன பண்ணுங்கள், பிளாட் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 8 நோட் இருக்கு. இப்போ நம்ம பிளாட் கண்ட்ரோலில் போய் நம்பரிங்கில் போய் நோட் நம்பர்ஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நோட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும் எத்தனை நோட்ஸ் இருக்குன்னு. நான் பிளாட் லிஸ்ட்டு நோட்ஸு ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எத்தனை நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து 228 நோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நோட்ஸுடைய கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நோடுடைய கோஆர்டினேட்ஸ் 228 நோடு இருக்குது, அது வந்து இது டிஸ்பிளே ஆகிருக்கு. அதனுடைய கோஆர்டினேட் வந்து 0.74, 0.5, 0.74 இன்ட்டு E4 -1, 0.5 இன்ட்டு E4 -3, இந்த மாதிரி கோஆர்டினேட் இருக்குது. இந்த கோஆர்டினேட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை திருப்பி ஃபிட் வியூ கொடுத்தீங்கன்னா இது ஃபிட் ஆயிரும். திருப்பி பிளாட் கண்ட்ரோலில் போய் நம்பரிங் நோட் நம்பரை போய் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நோட்ஸ் மட்டும் பிளாட் ஆகும். திருப்பி பிளாட்டில் போய் ஏரியாஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட் ஆகுது. இல்லை பிளாட் எலிமெண்ட்ஸ் கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பிளாட் ஆகுது. இதை வந்து இங்கே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எல்லாமே ப்ரீ ப்ராசஸரில் தான் பண்ணுறோம். எலிமெண்ட் அசைன் பண்ணுறது, ரியல் கான்ஸ்டன்ட் அசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸு, அப்புறம் மாடலிங்கு, அப்புறம் வந்து மெஷிங்கு, எல்லாமே வந்து ப்ரீ ப்ராசஸரில் தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோட்ஸ் அப்ளை பண்ணுறோம். டிஃபைன் லோட்ஸ், அப்ளை ஸ்ட்ரக்சுரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் நோட்ஸ். இதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் ஆர் ரெஸ்டட் ஹியர். இது வந்து ஃபிக்ஸிட்டி சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இதை கேன்டிலிவர் பீமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை 3 டைமென்ஷனில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியும் நம்மளால். பிளாட் கண்ட்ரோல், ஸ்டைல், சைஸ் அண்ட் ஷேப்பில் போய் டிஸ்பிளே ஆஃப் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பீம் வந்து பிளாட் ஆயிடுச்சு. இதனோட 3 டைமென்ஷனில் பாருங்கள். இதனுடைய விட்த்து வந்து 5 mm, இதனோட டெப்த்து வந்து 1 mm. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து 5, இது வந்து 1 யூனிட், இது 5 யூனிட். 3 டைமென்ஷனாக நம்மளால் பார்க்க முடியும். திருப்பி பிளாட் கண்ட்ரோலில் போய் ஸ்டைலில் சைஸ் அண்ட் ஷேப்பில் போய் இதை எடுத்து விட்டுருங்க, டிஸ்பிளே ஆஃப் தி எலிமெண்ட்டை. கிளிக் ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். திருப்பியும் நமக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும்னா ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். தென் we have to apply a load. ஸோ பாயிண்ட் லோட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்ஸில் போங்க, நோடில் போங்க. இங்கே வந்து உங்களுக்கு எந்த நோடு தேவையோ அதை நம்ம ஜூம் பண்ணி
இங்கே லோட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, Fy -100 நியூட்டன். ஸோ இங்கே லோட் அப்ளை ஆகிருக்கு, இந்த இடத்துல லோட் அப்ளை ஆகிருக்கு -100 நியூட்டன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா லோட் அப்ளை பண்ணியிருக்கோம். தென் ஃபிட் வியூ, தென் சேவ் டேட்டாபேஸ், then go to solution, solve, current load step. Okay, solution is done. Okay, to close, then click close. So go to general post processing, plot results. ஸோ இந்த போஸ்ட் ப்ராசஸிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையான ரிசல்ட்ஸ் வந்து இதில் எடுத்துக்கிறோம். பிளாட் ரிசல்ட்ஸ் போனீங்கன்னா டிஃபார்ம்டு ஷேப் கிளிக் பண்ணிட்டு டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஓகே. ஸோ இதுதான் இதனுடைய டிஃபர்மேஷன் பேட்டர்ன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிளாட் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் வந்து 0.049564 mm தான் வந்து அதோட மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். கான்டூர் பிளாட் போங்க, நோடோ சொல்யூஷன், டிஓஎஃப் சொல்யூஷனில் போய் ஒய் காம்பனண்ட் ஆஃப் சொல்யூஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது நமக்கு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டிஃபர்மேஷன் எங்கே இருக்கு? இந்த ஃப்ரீ எண்ட்ல இருக்கு. ஃபிக்ஸிட்டியில் வந்து 0. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக வெரிஃபை பண்ணிக்கலாம். தென் என்ன பண்ணுறோம், நார்மல் சொல்யூஷனில் போய் உங்களுக்கு வந்து சிக்மா எக்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிக்மா எக்ஸ் உடைய பேட்டர்ன் இதுதான். மேக்ஸிமம் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ரெட் கலரில் டிஸ்பிளே ஆயிருக்கு. 0.101 × 10⁻11 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதான் அதனுடைய பேட்டர்ன். சிக்மா எக்ஸ் உடைய இதுதான். ஸோ இது வந்து சிம்பிள் சிமுலேஷனு. ஒரு ரெக்டாங்கிள் வந்து நம்ம சிமுலேட் பண்ணி பீமா வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம். So total entire framing unit will be connected to the main and secondary beam assemblies. எக்கோ அடிக்குது, ஒரே ரூம்ல இருக்கனால எக்கோ அடிக்குது. மியூட் பண்ணணும், இந்த பண்ணி விட்டோம். Floor can be done in 2 or 3 days. So the entire assemblies get ready. So once the main and the secondary members assembly gets ready, மியூட் பண்ணியாச்சு. So participants, we have solved a simple example where a beam was simulated, that is cantilever beam, load was applied and then deflection pattern was found. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இது போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ப்ராப்ளத்துக்கு நம்ம போவோம். அடுத்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மோடல் அனலைசிஸ் நம்ம பண்ணுவோம். One not 5 participants. I'm happy to have 105 participants here. So again, I will share you the content. Please don't annotate while the course is going on. So அடுத்த ப்ராப்ளம் போகும்போது சொல்லுங்க. Good morning. Link is there. You could be explained in Tamil only.
link. Please tell me your mail ID. Sandip. SANDIP BWP. Sandip. MITS3 gmail.com. Okay, you will get an email sharing the link. But by the way, it will be explained in Tamil only. Okay, I'll try to do it in English if possible. But all the viewers are from Tamil Nadu. Where are you from? Okay, I'll try to explain in English at times. But probably everything will be explained in Tamil. ஃபார்வர்ட் பண்ண அந்த ஷீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க சார், அதை வச்சு தான் பண்ணணும். So welcome back participants. We will have another problem. Clear and start view. Do not read file. Okay. Yes. So here if you want to start a new problem, you can go to file, clear and start new, then do not read file, click OK. Click yes. So it will be just like this. Then go to preferences. இந்த preferencesல போனோம் அப்படின்னா வந்து இது preferences நிறைய இருக்கு. ஸ்ட்ரக்சுரல், தெர்மல், ஆன்சிஸ் ஃப்ளூயிட், மேக்னெட்டிக், நோடல், இது எல்லாமே இருக்கு. ஸ்ட்ரக்சுரல் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சிவில் இன்ஜினியர்ஸ். பட் எனியோ இதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஆல் டிசிப்ளின்ஸ் ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ப்ரீ ப்ராசஸர் போங்க. எலிமெண்ட் டைப் ஆட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் டைப் ஆட் பண்ணும்போது இந்த லிங்க் எலிமெண்ட்டை பெரும்பாலும் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லிங்க் எலிமெண்ட் வந்து சிமுலேஷன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் கான்கிரீட் பீம், அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பீம் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2node188 தான் இப்போ வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. இந்த 2node188 பீம் எலிமெண்ட்டை நம்ம வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாலிட் எலிமெண்ட் போனீங்கன்னா இந்த கான்கிரீட் 65 தான் வந்து கான்கிரீட் 65ங்கிறது கான்கிரீட் எலிமெண்ட்டு, ஷெல் எலிமெண்ட்டு, சாலிட் ஷெல் எலிமெண்ட் இதெல்லாமே இருக்குது. இதில் லிங்க் எலிமெண்ட் வந்து பெரும்பாலும் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பீம் having a space frame which is working set position using having rectangular hollow section. பீம் இருக்கு இல்லையா, பீம் வந்து 2node188 கிளிக் பண்ணிட்டோம், கிளிக் ஓகே. then close. This is staying of a line constant போங்க. Actually the height of the building is around having connected with the two towers, it's all connected with the lattice system. Everything if you see of steel buildings. This is a stadium project. The stadium mute பண்ணியாச்சு. நடுவில் யாரோ பண்ணிட்டாங்க. சாரி, that was an interruption from the participant. இப்போ ரியல் கான்ஸ்டன்ட் போனீங்க அப்படின்னா ரியல் கான்ஸ்டன்ட்ல நமக்கு வந்து ரியல் கான்ஸ்டன்ட் வந்து கொடுக்க தேவை கிடையாது. திக்னஸ் எலிமெண்ட் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பீம் 188. இது 2 நோட் எலிமெண்ட். ஒரு நோடுக்கு வந்து 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். இங்கே வந்து 3 translations 3 rotations. ஒவ்வொரு நோடுக்கும் 3 degrees ஆஃப் ஃப்ரீடம். இது ஒரு பீம் எலிமெண்ட்டு. 2 நோடு இருக்கும். 2 nodes are there and each node is having 3 degrees ஆஃப் ஃப்ரீடம். அது மட்டும் இருக்கும் இதில். அப்புறம் ரியல் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண தேவையில்லை. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, மெட்டீரியல் மாடல்ஸ் போங்க. இங்கே வந்து நம்ம எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணிப்போம். லீனியர், எலாஸ்டிக், ஐசோட்ராபிக், 2E5 then 0.30 போடணும். கிளிக் ஓகே. then you go to density. இது வந்து ஸ்டீலுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ டென்சிட்டி வந்து 7850 யூனிட்ஸ் அதை கொடுத்தாச்சு. தென் கிளிக் க்ளோஸ். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கோம்னா டென்சிட்டி கொடுத்துருக்கோம். தென் வந்து லீனியர் ஐசோட்ராபிக்கு யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்கோம், பாய்சன் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சுரலில் இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரக்சுரல், லீனியர், எலாஸ்டிக், ஐசோட்ராபிக்.
இதில் ஆர்த்தோட்ராபிக் எலிமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆர்த்தோட்ராபிக்கில் போய் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. delete பண்ணிடுங்க. ஐசோட்ராபிக் தான் இருக்குது இங்கே 2E5. தென் இது வந்து 0.30. இது வந்து கிளிக் ஓகே பண்ணுங்க. க்ளோஸ் இட். தென் செக்ஷன்ஸில் போங்க. ஸோ இந்த செக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பீமுடைய டைமென்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ பீமுடைய டைமென்ஷனுக்கு பீம் கிளிக் பண்ணுங்க. காமன் செக்ஷன் போங்க. இதில் வந்து ரெக்டாங்குலர் பீம். இதில் பி அப்படிங்கிறது வந்து it will be around 30, so 20 mm. H வந்து ஒரு 50 mm. Click OK. Then file போங்க, change title, model analysis. Then click OK. ஸோ பீம் டிஃபைன் பண்ணிட்டோம். பீமில் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட்ராய்டு எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிவியூவில் வந்து ஏரியா, ஐஒய்ஒய், ஐஒய்செட், ஐசெட்செட், வார்பிங் கான்ஸ்டன்ட், டார்ஷன் கான்ஸ்டன்ட், சென்ட்ராய்டு, சியர் சென்டர் எல்லாமே அவங்களாவே கால்குலேட் பண்ணிக்கும். கிளிக் ஓகே. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது டிஸ்பிளே ஆகும். மாடலிங் போங்க. Key points in active coordinates 0, 0, 0. Then apply. Key point number கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதை ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அடுத்து போனீங்கன்னா இதனுடைய பீமுடைய லென்த்து கொடுக்கணும். ஸோ 1000 mm 1 மீட்டர் கொடுப்போம். கிளிக் ஓகே. இந்த ஃபிட் வியூவில் போங்க. இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு ஃபிட் வியூவில். தென் யூ கிரியேட் லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதான் வந்து ஒரு பீமை வந்து மாடல் பண்ணியிருக்கோம். இதை வந்து மெஷ் பண்ண போகிறோம். மெஷ் பண்ணும் பொழுது யூ கோ டு மெஷிங், மெஷ் டூல். ஸோ மெஷ் டூலில் போய் லைன் செட் போங்க. குளோபலில் ஃபஸ்ட்டு செட் கிளிக் பண்ணுங்கள். குளோபல் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரியல் கான்ஸ்டன்ட் இங்கே கிடையாது. மெட்டீரியல் நம்பர் 1, இந்த செக்ஷன் நம்பர் 1 ரெக்டாங்குலர்னு கிளிக் ஆகிருக்கு. ஸோ இந்த பீம் உடைய கிராஸ் செக்ஷன் வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். கிளிக் ஓகே. தென் வந்து லைன்ஸில் போய் செட் பண்ணுங்க. இந்த லைனை கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க இது வந்து எலிமெண்ட் எட்ஜ் லென்த்னு கேட்குது. ஸோ இந்த எலிமெண்ட் எட்ஜ் லென்த்னு கேட்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் லென்த் வந்து 1000 mm பீம் இருக்கு. எட்ஜ் லென்த் 100 கொடுத்தீங்கன்னா அது வந்து 10 டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கிறோம். 100 எலிமெண்ட்டாக 100 mm லென்த் எலிமெண்ட்டாக பிரிக்கும். அப்போ 10 எலிமெண்ட் கிடைக்கும். அதே இது எலிமெண்ட் டிவிஷன்ஸ் 10ன்னு கொடுத்தீங்கன்னா 10 பிரிச்சுக்கிறோம். எலிமெண்ட் டிவிஷன்ஸ் 10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 10 பிரிச்சிருக்கீங்க வந்து எலிமெண்ட் டிவிஷன்ஸ். தென் மெஷ் டூல் போங்க. மெஷ் டூலில் போய் மெஷ் பண்ணுங்க. ஓகே. இதை 3 டைமென்ஷனில் மெஷ் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா பிளாட் கண்ட்ரோலில் போய் ஸ்டைலில் போய் சைஸ் அண்ட் ஷேப் போங்க. டிஸ்பிளே ஆஃப் தி எலிமெண்ட். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 3 dimensional view. So this view is given in 3 dimension. நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பீம் உடைய எக்ஸாக்ட் மெஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். Then you go to front view. So front view இந்த மாதிரி கொடுத்தாச்சு. plot control போங்க, ஸ்டைல் போங்க, சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து டிஸ்பிளே ஆஃப் தி எலிமெண்ட்டை வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த செக் பாக்ஸ் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இது வந்து 1 dimensionலே வந்து இது காமிக்கும். ஸோ அடுத்தது வந்து லோட்ஸ், டிஃபைன் லோட்ஸ், அப்ளை ஸ்ட்ரக்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் நோட்ஸ். கிளிக் ஓகே. ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் அரெஸ்டட். ஸோ எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது இங்கே வந்து. கிளிக் ஓகே. தென் அடுத்து என்ன பண்ணுங்கன்னா கோ டு சொல்யூஷன், அனலைசிஸ் டைப், நியூ அனலைசிஸ், மாடல் அனலைசிஸ். கிளிக் ஓகே. தென் அனலைசிஸ் ஆப்ஷன்ஸ் போங்க. இந்த சப்ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக் லாங்கோஸ், சூப்பர் நோட், சப்ஸ்பேஸ்ன்றது வந்து மோட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். எப்படி வந்து அது வந்து உங்களுக்கு எத்தனை மோட்ஸ் வேணும், எந்த மெத்தட் யூஸ் பண்ணுதுன்னு அது கேட்குது. ஸோ நம்பர் ஆஃப் மோட்ஸ் வந்து 5 மோட்ஸ் கொடுங்க. கிளிக் ஓகே. இப்போ இங்கே வந்து என் ஃப்ரீக்வன்சி வந்து 10,000 கொடுங்க. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 10,000. கிளிக் ஓகே. தென் சேவ் டேட்டாபேஸ்.
இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் as beam1.db. Click OK. Then you solve it. Current load step. OK. Solution is done. ஸோ அதை வந்து கொடுத்துருச்சு. 5 மோட் ஷேப் கிடைக்கும், அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் கிடைக்கும். ஜெனரல் போஸ்ட் ப்ராசஸிங் போங்க, ரிசல்ட் சம்மரி. ஸோ ரிசல்ட் சம்மரியில் வந்து 5 ஃப்ரீக்வன்சி கிடச்சிருக்கு. இது எல்லாமே வந்து 5 ஃப்ரீக்வன்சிஸ், டைம் ஆர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இத்தனை ஃப்ரீக்வன்சி கிடச்சிருக்கு. 0.1368 × 10⁻² ஹெர்ட்ஸ், அது ஆரம்பிச்சு 0.827 × 10⁻² ஹெர்ட்ஸ் வரையும் போகுது. ஸோ இதை வந்து ரீட் ரிசல்ட்ஸ் போனீங்க அப்படின்னா பை பிக்கர். இந்த ரீட் ரிசல்ட்ஸில் வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டு, நெக்ஸ்ட் செட்டு, ப்ரீவியஸ் செட், லாஸ்ட் செட், பிக்குன்னு பை பிக் போங்க. ஸோ அந்த ரீட் ரிசல்ட்ஸ் போனீங்கன்னா அது வந்து எதை ரீட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணீங்க அப்படின்னா இதை ரீட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். plot ரிசல்ட்ஸில் போய் deformed ஷேப். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மோட். தென் ரீட் ரிசல்ட்ஸ், நெக்ஸ்ட் செட், plot ரிசல்ட்ஸ், deformed ஷேப். இது செகண்ட் மோட் ஷேப்பு. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 0.003126 ஹெர்ட்ஸு. இதனுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து 0.6 × 10⁻⁵ யூனிட்ஸ். தென் ரீட் ரிசல்ட்ஸ் பை பிக் 3. ரீட், plot results, deformed shape, deform plus undeform. தென் திருப்பியும் ரீட் ரிசல்ட்ஸ் போங்க, பை பிக் போங்க, எந்த தேவையோ அந்த ஃப்ரீக்வன்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரீட், க்ளோஸ், plot results, deformed shape. ஸோ இதான் வந்து மோடல் அனலைசிஸ். ஸோ இத்தனை மோட் ஷேப், 5 மோட் ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ரெக்கார்டிங் தி செஷன். நீங்கள் திருப்பி இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது இது எல்லாமே வந்து உங்களுக்கு மோடல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறங்கிறது க்ளீனாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சார் இந்த ஷீட் பேப்பர்.
Hello, now the I section simulation will be done. So clear and start நியூல போய் do not read file click பண்ணுங்க. ஓகே எஸ். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சிமுலேஷன் ஆஃப் I section. Okay, so it will be done now. So file போங்க, change title simulation of I section, click OK. இது நடுவில் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த டைட்டில் வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரீ ப்ராசஸர் போங்க, எலிமெண்ட் டைப். இந்த எலிமெண்ட் டைப்பில் வந்து ஷெல் எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஷெல் எலிமெண்ட்டில் வந்து 3 நோடட் 3D 3 dimension 4 நோடர் 181 சூஸ் பண்ணிக்கணும். கிளிக் ஓகே. ஷெல் 181 எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கணும். ஷெல் எலிமெண்ட்டுக்கு வந்து ஃப்ளான்ஸ் திக்னஸ் வெப் திக்னஸ் வந்து தனித்தனியாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன வரும் அப்படின்னா வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, மெட்டீரியல் மாடல்ஸ் போங்க, ஸ்ட்ரக்சுரல், லீனியர், எலாஸ்டிக், ஐசோட்ராபிக் 2E5 0.30 இது கொடுத்துக்கோங்க. டென்சிட்டி கொடுங்க. டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா 7850 இது கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் லீனியரில் இன்எலாஸ்டிக் மல்டிலீனியர் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் கர்வ் கொடுத்துக்கலாம். ஸ்டீலுடைய ஸ்ட்ரெயின் கர்வ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கொடுத்துக்கலாம். எனக்கு தெரியாது, அதனால நான் கொடுக்கல. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிடுங்க. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிம்பிளாக எப்போயுமே கொடுத்துக்கலாம். நம்ம அதனுடைய யங்ஸ் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, பாய்சன்ஸ் ரேஷியோ, ரிஜிடிட்டி மாடலஸ் இதெல்லாமே கொடுத்துக்கலாம். தென் வந்து மாடலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து செக்ஷன் போங்க. செக்ஷனில் வந்து ஷெல் போங்க. ஷெல் எலிமெண்ட் கொடுத்துருக்கோம், ஷெல் 181. அதுக்கு 4 நோட்ஸ் இருக்குது. ஸோ லேஅப் போங்க, ஆட் போங்க. ஸோ பொதுவாக அந்த லேஅப் வந்து எஃப்ஆர்பி, ஜிஎஃப்ஆர்பி இதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லேஅப் மெத்தடாலஜி வந்து சிம்பிளாக இருக்கும். ஜிஎஃப்ஆர்பி லேமினேட் கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கும். நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப் கிரியேட் பண்ணுறேன். வெப்புடைய திக்னஸ் வந்து 7.2 mm 7.2 mm கொடுக்குறோம். அண்ட் கிளிக் ஓகே. திருப்பியும் ஆடில் போய் ஃப்ளான்ஸ் கொடுங்க. ஐடி வந்து 2. ஸோ ஃப்ளான்ஸ் திக்னஸ் வந்து இங்கே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ ஃப்ளான்ஸ் திக்னஸ் வந்து 10.3 கொடுத்துக்கலாம். கிளிக் ஓகே. இதெல்லாம் கொடுத்து வச்சிட்டோம். நம்ம வெப் திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து 7.2 mm கொடுத்துருக்கோம். ஃப்ளான்ஸ் திக்னஸ் 10.3 mm கொடுத்துருக்கோம். தென் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மாடலிங் போங்க, கீ பாயிண்ட் கிரியேட் பண்ணுங்க. இன்ஆக்டிவ் கோஆர்டினேட்ஸு 0 0 0 அப்ளை. அதுக்கு அடுத்து வந்து 75 கொடுங்க, அப்ளை. அதுக்கு அடுத்தது வந்து 150 கொடுங்க, கிளிக் ஓகே. கடைசியாக ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிட் வியூ போங்க. ஃபிட் வியூவில் போய் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபிட் ஆயிரும். ஃபிட் வியூ கிடைக்கும். உங்களுக்கு 3 கீ பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃப்ளான்ஜ் இங்கே இருக்கும். இந்த 3 கீ பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி வர்றது ஃப்ளான்ஜு. ஸோ இந்த கீ பாயிண்ட்டை நம்ம காப்பி பண்ணோம்னா டாப் ஃப்ளான்ஜ் கிடைக்கும். ஸோ காப்பி போங்க, காப்பியில் கீ பாயிண்ட்ஸ் கிளிக் ஓகே பண்ணுங்க. ஒய் ஆப்செட்டில் 300 கொடுப்போம் அப்ராக்சிமேட்டாக. ஓகே.
திருப்பி ஃபிட் வியூ போனீங்கன்னா இப்போது டைனாமிக் மோடில் பார்க்கும்பொழுது இங்கே 6 இந்த கீ பாயிண்ட் கிரியேஷன் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் எப்படி நீங்கள் வந்து நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே போல் தான் இங்கேயும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கீ பாயிண்ட் ஜென்ரேஷன் கிரியேஷன் ஒன்றும் பெருசாக அதில் அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், லைன்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த லைன்ஸ் க்ரியேட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு புரிய வரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கேருந்து இங்கே வச்சுக்கோங்க. 4 to 6, 1 to 3, 2 to 5. கிளிக் கேன்சல். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டூப்ளிகேட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணலாம் இந்த லைன்ஸை. பிளாட் லைன்ஸ் போங்க, லைன்ஸ் பிளாட் ஆயிடுச்சு. அடுத்தது காப்பி லைன்ஸ். இந்த 3 லைனையும் காப்பி பண்ணுறோம். Z டைரக்ஷனில் -1000 mm கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஃபிட் வியூ போனீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 2 ஃப்ளான்ஜ் பிளேட்டு ஒரு வெப் பிளேட் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ கிரியேட்டில் வந்து இங்கே ஏரியாஸ் போனீங்கன்னா இங்கே கிரியேட்டில் ஏகப்பட்டது இருக்குது. கீ பாயிண்ட்ஸு, லைன்ஸு, ஏரியாஸு, வால்யூம்ஸ், நோட்ஸ், எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கான்டாக்ட் பேர் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் வந்து ஏரியாஸ் போங்க. ஏரியாஸ் நிறைய மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். இதில் பெஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னிங் தான். ஸோ பை ஸ்கின்னிங்னு சொன்னீங்கன்னா இந்த 2 லைனை எடுத்துட்டு ஸ்கின்னிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகும். திருப்பி பை ஸ்கின்னிங் கொடுத்துட்டு இந்த 2 லைனை கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டான லைனை தான் பிக் பண்ணணும். ஸ்கின் பண்ணிடும் அது வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்கின் பண்ணிடுது. ஸோ இது போல இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஐ செக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. பட் வந்து நம்ம திக்னஸ் டிஃபைன் பண்ணணும். You understand? ஸோ இதுதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து மெஷிங் போங்க. மெஷிங் போயிட்டு மெஷ் போங்க. லைன்ஸை செட் போங்க. பாக்ஸ் எடுத்துட்டு இதை ஃபுல்லு சூஸ் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. எலிமெண்ட் எட்ஜ் லென்த் வந்து இங்கே வந்து நம்ம 5 கொடுக்கலாம். 5 கொடுத்துப்போம். 5 கொடுத்தாச்சு. கிளிக் ஓகே. மெஷ் டூல் போங்க. குளோபல் செட்டில் போய் ஷெல் 181 மெட்டீரியல் நம்பர் 1 தான். ஒரு எலிமெண்ட் ஒரு மெட்டீரியல் தான் இருக்குது. ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து வெப் கிரியேஷன். ஸோ கிளிக் ஓகே. ஓகே பண்ணிவிட்டு இது மெஷ் பண்ணுங்கள். இதில் வந்து சென்டரில் வந்து இந்த வெப்பை கிளிக் பண்ணுங்கள். இது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்பிக். திருப்பி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பிக். கிளிக் ஓகே. இது கிரியேட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மெஷ் கிரியேட் ஆயிடுச்சு. இதை 3 டைமென்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து 3 டைமென்ஷனில் வந்து இது கிரியேட் பண்ணுறோம். இது வந்து வெப். அடுத்தது வந்து ஃப்ளான்ஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பிளாட் ஏரியாஸ். So go to meshing, mesh tool, global போங்க, செட் பண்ணுங்க. flange போங்க, click OK. mesh பண்ணுங்க. ஸோ இப்படி வந்து 2 ஃப்ளான்ஸும் ஒரு வெப்பும் கிரியேட் ஆயிடுச்சு. பட் எனிஹவ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து இன்னும் மெர்ஜ் ஆகலை. ஸோ மெர்ஜ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பரிங் கண்ட்ரோலில் போயிட்டு மெர்ஜ் ஐட்டம்ஸ் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. இது ஒரு வார்னிங் மெசேஜ் தான். இட் குட் பி நெக்லெக்டட். ஸோ
ஸோ மெர்ஜ் ஐட்டம்ஸ் திருப்பி போனீங்கன்னா 0.001 apply, then 0.01 apply. Okay, so அது வந்து மெர்ஜ் பண்ணிடுச்சு. So now I section is ready. Plot areas. இதில் வந்து 3 ஏரியா தான் இருக்கு. இந்த ஏரியா பிளாட் கண்ட்ரோலில் போயிட்டு நம்பரிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏரியா கிடைக்கும். சாரி 3 ஏரியாஸ் கிடைக்கும். A1, A2, A3 3 ஏரியா கிரியேட் ஆயிடுச்சு. இதில் A1, A2, A3 மூணுமே இருக்கு. 3 ஏரியாஸ் கிரியேட் ஆயிருக்கு. தென் என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் ஃபேஸ் போங்க. இப்போ வந்து மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். இதனுடைய ரைட் வியூ இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து லோட்ஸ் அப்ளை பண்ணுறோம். டிஃபைன் லோட்ஸ் ஸ்ட்ரக்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் நோட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த சைட் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப்ளை ஃபோர்ஸ் ஆன் நோட்ஸ். F4ல போய் -5900 then click OK. then மொமெண்ட் கொடுக்கணும்னா மொமெண்ட்டும் கொடுக்கலாம். MZல போய் 5900 click OK. ஸோ இது வந்து மொமெண்டா வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. plot lines fit view. then analysis type போங்க. save database போட்டுக்கோங்க. solve current load step click OK. It will take some time to analyze. Solution is done. Click close. General post processing. Deformed shape, deformed plus undeformed putting. எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்தால் ப்ராசஸர் வந்து டைம் ஜாஸ்தியாக எடுத்துக்கும் அதனுடைய டிஃபார்மேஷன் ஷேப்பு எல்லாமே காட்டுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து அதனுடைய டிஃபார்ம்டு ஷேப்பு. ஸோ மேக்ஸிமம் டிஃபார்மேஷன் இங்கே 2.9 mm இருக்குது. ஸ்டைலில் போய் சைஸ் அண்ட் ஷேப்பில் வந்து இந்த செக் பாக்ஸ் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இப்போ தெளிவாக உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்கும். டிஃபார்மேஷன் பேட்டர்ன். ஸோ இப்படி தான் டிஃபார்ம் ஆகிருக்கு ஐ செக்ஷனு. ஸோ ஸோ இது அனிமேஷனு அது எப்படி டிஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லி காட்டுது.
இந்த ரைஸ் கிட்டன் இந்த ஐகான் வந்து ரைஸ் கிட்டன் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது க்ளோஸ் ஆயிரும். இப்போ போய் நோடல் சொல்யூஷனில் ஒய் காம்பவுண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இதுதான் சிக்மா ஒய் ஸ்ட்ரெஸ்ஸு அலாங் ஒய் டைரக்ஷன். இது வந்து டிஃபர்மேஷன் பேட்டர்ன். இதனுடைய சிக்மா ஒய் வந்து இங்கே காட்டியிருக்கு. மேக்ஸிமம் வந்து -248 MPa, மினிமம் வந்து 201 MPa. அது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை வந்து இது காட்டுது. ஸோ மேக்ஸிமம் எங்கே அக்கர் ஆகிருக்கு, மேக்ஸிமம் வந்து இங்கே அக்கர் ஆகிருக்கு 201. இது வந்து நெகட்டிவ் வேல்யூ 201ன்றது. தென் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே மேக்ஸிமலாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் மூமெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் இருக்குது இந்த லொக்கேஷனில். அதே இது வந்து இந்த பக்கம் பார்க்கும் பொழுது அதனுடைய வேல்யூ வந்து -248.664 MPa வந்து சிக்மா ஒய். இப்போ நீங்கள் தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டியில் படிக்கிறப்போ ஸ்ட்ரெஸ் டென்சாரில் உள்ள அந்த 9 காம்பனன்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன காம்பனன்ட் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வேணும்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு நோடல் சொல்யூஷனில் போய் ப்ளாட் வெர்சஸ் ஒய் வந்து சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா ஜெட், டவ் எக்ஸ் ஒய், டவ் ஒய் ஜெட், டவ் எக்ஸ் ஜெட், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், செகண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், தேர்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும் இதில் வந்து. ஸோ அந்த எந்த தியரி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வான் மிசஸ் தியரி யூஸ் பண்ணிக்கலாம். வான் மிசஸ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வான் மிசஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே கிடைக்கும். அதனோட வேல்யூ பாருங்கள் இன் அண்ட் அரவுண்ட் 300க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸே வந்து 241 வரையும் போகுது சிக்மா ஒய்யு. வான் மிசஸ் ஸ்ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட 299.268 தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ எய்கன் வேல்யூ பக்லிங் பண்ணலாம். நம்ம எய்கன் வேல்யூ ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் போங்க, கிளியர் அண்ட் ஸ்டார்ட் நியூ, do not read file, click OK. Yes. Go to file, change title, eigen value buckling to Tamil. So scroll பண்ணீங்கன்னா eigen value buckling in Tamil அந்த மாதிரி கிடைக்குது உங்களுக்கு. ப்ரீ ப்ராசஸர் போங்க, மாடலிங்கில் key points in active coordinates, அப்ளை பண்ணுங்க. y ஆக்சிஸில் வந்து லெட்ஸ் கிவ் 1000 mm, கிளிக் ஓகே. அதுக்கடுத்து வந்து ஃபிட் வியூ போங்க. ஃபிட் வியூ கொடுத்தீங்கன்னா இந்த 2 கீ பாயிண்ட் கிரியேட் ஆனது இப்படி இருக்கும் இங்கே. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் லைன்ஸ் கொடுங்க, ஸ்ட்ரைட் லைன் கிரியேட் ஆயிடுச்சு. கேன்சல் கொடுத்துருங்க. நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் கிரியேட் ஆகும். ஸோ லைன் கிரியேட் பண்ணியாச்சு. Now define cross section for the column. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலிமெண்ட் டைப், செக்ஷன் போங்க,
பீமு, காமன் செக்ஷன், நேம் வந்து சர்க்குலர், சர்க்கிள் செக்ஷன் சூஸ் பண்ணலாம், இல்லை ஹேட் செக்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஐ செக்ஷன் சூஸ் பண்ணுவோம். ஐ செக்ஷன். ஸோ ஐ செக்ஷனுக்கு டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுக்க வேண்டியிருக்கு. W1 வந்து 150, W2 வந்து 150, W3 வந்து 300, T1 thickness of the top flange, bottom flange வந்து 10.3, T2 என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அதுவும் 10.3, T3ங்கிறது வெப் திக்னஸ்ஸு 7.2. உங்களுக்கு என்ன செக்ஷன் தேவையோ அந்த செக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே. எலிமெண்ட் டைப் போங்க. இந்த தடவை நம்ம பீம் எலிமெண்ட் தான் சூஸ் பண்ணோம். கிளிக் ஆட் பீம் எலிமெண்ட் 2 noded 188 பீம். கிளிக் ஓகே, க்ளோஸ். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம். மெட்டீரியல் மாடல்ஸ் போங்க. ஸ்ட்ரக்சுரல், லீனியர், எலாஸ்டிக், ஐசோட்ராபிக், E5 0.30. Click OK. Then density போங்க 7850. Click OK. ஸோ இது போல் வந்து ஒரு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஸ்டீல் காலமுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து செக்ஷன் டிஃபைன் பண்ணி, அது கிராஸ் செக்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. மாடலிங் முடிஞ்சது. தென் மெஷிங் போங்க, மெஷ் டூல் போங்க. மெஷ் டூலில் தான் வந்து குளோபலில் போய் நீங்கள் அசைன் பண்ணலாம். செட் பண்ணிங்கன்னா பீம் 180 எலிமெண்ட் நீங்கள் கொடுத்தது, மெட்டீரியல் நம்பர் வந்து ஸ்டீலு, கிராஸ் செக்ஷன் வந்து ஐ செக்ஷன். கிளிக் ஓகே. இதை வந்து லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை டிவிஷன்ஸ் வேணும்னு பார்த்தப்போ நம்ம எலிமெண்ட் எட்ஜ் லென்த்தாக கொடுக்குறோம்னா 100 கொடுத்துக்கலாம். இப்போ 10 எலிமெண்ட்டாக பிரிக்கும். ஸோ 10ஆக பிரிச்சுக்கிச்சு. ஒரு எலிமெண்ட்டோட லென்த்து 100 mm. இதனுடைய லென்த் ஆஃப் தி காலம் வந்து 1 மீட்டர் 1000 mm. இப்போ மெஷ் பண்ணுறது வந்து மெஷ் போங்க, மெஷ் பண்ணுங்க. கிளிக் ஓகே. ஓகே கிளிக் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது லோட்ஸ் போங்க. அப்ளை ஸ்ட்ரக்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் நோட்ஸ். இந்த பாட்டம் நோட பிக் பண்ணுங்க. கிளிக் ஓகே. அரெஸ்ட் ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். தென் டாப்பை ஜூம் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம வந்து பக்லிங் அனலைசிஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து லோட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சுரலில் ஃபோர்ஸ் கொடுங்க. நோடில் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இதில் வந்து FY -1. இப்போ -1 கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, -1 ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, -1 கொடுத்தா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். -1 கொடுக்கலன்னா நீங்கள் வரக்கூடிய ஆன்சரை இந்த லோடால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பக்லிங் லோட் கிடைக்கும். லோட் ஃபேக்டருங்கிறது தான் வந்து நம்ம ஃபைனலாக அரைவ் பண்ணுவோம். அந்த லோட் ஃபேக்டர் இன்டூ -1 ஈக்குவல் டு பக்லிங் லோட். இப்போ நீங்கள் 25 கொடுத்தீங்கன்னா லோட் ஃபேக்டர் இன்டூ 25 ஈக்குவல் டு பக்லிங் லோட், அது கிடைக்கும். 35 கொடுத்தீங்கன்னா 35 இன்டூ லோட் ஃபேக்டர் ஈக்குவல் டு பக்லிங் லோட். இது வந்து ஓகே பண்ணுங்க. இதை வந்து ஃபிட் வியூ போயிடுங்க. திருப்பி சொல்யூஷனில் போய் அனலைசிஸ், நியூ அனலைசிஸில் போய் ஸ்டாட்டிக் கொடுத்துக்கோங்க. த அன்ஆப்ரிஜ்டு மெனு அப்படிங்கிறது வந்து என்னென்னா மெனுவை விரிவாக பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் அனலைசிஸ் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா இதில் கீழே வாங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் எஃபெக்ட்ஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி இந்த செக் பாக்ஸ் எஸ் பண்ணி விடுங்க. தென் வந்து சேவ் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணுங்க. கரண்ட் லோட் ஸ்டெப், கரண்ட் எல்எஸ்னா கரண்ட் லோட் ஸ்டெப்னு இருக்கும். சொல்யூஷன் டன். இங்கே ஐகன் வேல்யூ பக்லிங் அனலைசிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஃபினிஷ்னு கிளிக் பண்ணணும். ஃபினிஷ் கிளிக் பண்ணலைன்னா எரர் வரும். ஸோ அடுத்து இப்போ தான் நம்ம ஐகன் வேல்யூ பக்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஐகன் வேல்யூ பக்லிங் கொடுத்துருவோம். கிளிக் ஓகே. அனலைசிஸ் ஆப்ஷன்ஸில் பிளாக் லேங் கோர்ஸ், நம்பர் ஆஃப் மோட்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1. கிளிக் ஓகே. தென் சேவ் டேட்டாபேஸ், சால்வ், கரண்ட் லோட் ஸ்டெப், கிளிக் ஓகே. சொல்யூஷன் டன். அப்புறம் திருப்பி வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. திருப்பி சொல்யூஷன் போங்க. அனலைசிஸ் டைப் எக்ஸ்பான்ஷன் பாஸ், இது வந்து ஆன் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. தென் வந்து லோட் ஸ்டெப் ஆப்ஷனில் எக்ஸ்பான்ஷன் பாஸ், சிங்கிள் எக்ஸ்பேண்ட், மோட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் வந்து 1 கொடுங்க. ஸோ இது வேகமாக போயிட்டேன், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த எக்ஸ்பான்ஷன் பாஸ்ங்கிறது ஒரு மெத்தடாலஜி, அந்த அல்காரிதம் படி வந்து பக்லிங் லோட் கால்குலேட் பண்ணுறோம்.
நம்பர் ஆஃப் மோட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் ஒன்னே கொடுத்துக்கோங்க. ஃப்ரீக்வன்சி ரேஞ்செல்லாம் பை டிஃபால்ட் அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே கொடுங்க. ஸோ இதில் லோட் ஸ்டெப் ஆப்ஷனில் போகணும். லோடுக்கு கீழே வந்து லோட் ஸ்டெப் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் மோட் பண்ணி கொடுக்கணும். தென் கோ டு சால்வ், சேவ் டேட்டாபேஸ், சால்வ் கரண்ட் லோட் ஸ்டெப். ஓகே, சொல்யூஷன் டன், கிளிக் ஃபினிஷ். தென் சொல்யூஷனில் போய் ஜென்ரல் போஸ்ட் ப்ராசஸிங் ரிசல்ட் சம்மரி. இந்த லோட் 0.6969 இன்ட்டு 10⁶ நியூட்டன், அதுதான் வந்து இந்த காலத்துடைய பக்லிங் லோட். இப்போ 0.6969 இன்ட்டு 10⁶ இருக்கு இல்லையா, இதை வந்து -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பக்லிங் லோட் கிடைச்சிடும். அதே இது நீங்கள் 25 கொடுத்தீங்கன்னா வர்ற ஃபேக்டரை 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் பக்லிங் லோட் கிடைக்கும். அதே இது இந்த வரக்கூடிய இந்த டைமை வந்து இப்போ நீங்கள் 35 55 கொடுத்தீங்கன்னா 55 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இது வந்து லோட் ஃபேக்டர். இந்த டைம் ஆர் ஃப்ரீக்வன்சி வந்து திஸ் இஸ் லோட் ஃபேக்டர். இந்த ஃபேக்டரை வந்து கிவன் லோடோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பக்லிங் லோட் கிடைச்சு. ஸோ கோ டு டிஃபார்ம் ஷேப். ஸோ இதுதான் பக்லிங் லோட் 6965 நியூட்டன். ஸோ 696 கிலோ நியூட்டன் ஆர் 69.69 டன். ஸோ 69.69 டன், 69.69 ton is buckling load. Six nine 35 kilo, sorry, Newton is buckling load. இதை வந்து 3 டைமென்ஷனில் பார்க்கணும்னா பிளாட் கண்ட்ரோல் போங்க, ஸ்டைலில் போயிட்டு சைஸ் அண்ட் ஷேப் போங்க, கிளிக் ஓகே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஐ செக்ஷன். இது ஐ செக்ஷன் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இதில் ப்ரீ ப்ராசஸரில் போய் இந்த செக்ஷனில் போனீங்கன்னா காமன் செக்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான செக்ஷன் இருக்குது. ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ட்ரெபிசாய்டல் செக்ஷனாக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை வந்து ஹாலோ சர்க்கிளாக இருக்கலாம், சேனல் செக்ஷனாக இருக்கலாம், ஐ செக்ஷனாக இருக்கலாம், ஜெட்டாக இருக்கலாம், எல் செக்ஷனாக இருக்கலாம், டி செக்ஷனாக இருக்கலாம், ஹேட் செக்ஷனாக இருக்கலாம், பாக்ஸாக இருக்கலாம், எனி அதர் ஆர்பிட்ரரி செக்ஷன் தட் யூ கிரியேட், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஐ செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணி அதனுடைய பக்லிங் லோடு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பக்லிங் லோட் ஆஃப் ஐ செக்ஷன் must be found. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ அந்த எக்ஸாம்பிள் இதனோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேபில் போய் அதனுடைய மேக்ஸிமம் லோடு எவ்வளோ நம்ம தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணியிருக்கோம். லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு லோட் தேவை, அது வந்து தியரிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணாமல் இல்லை அனாலிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணால் அனாலிட்டிக்கல் மெத்தடாலஜியில் இந்த ஆன்சிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஐ செக்ஷன் வந்து எப்போ பக்கில் ஆகுது, அதனுடைய லென்த் 1 மீட்டராக இருந்தால் அது எப்போ பக்கில் ஆகும், அதனுடைய மேக்ஸிமம் லோடு எவ்வளோ அதை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஹலோ, ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம், உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஆமாம் மேடம், முடிச்சு நான் சொல்கிறேன் மேடம். டியூ டேட் வந்து ஆகஸ்ட் 6 மேடம். சரி மேடம், ஆட் பண்ணுறேன் மேடம். நான் உங்களை இல்லை மேடம், நிற்க மாட்டேன், நான் முடிச்சு கொண்டு வந்துடுறேன் மேடம். சரி மேடம், ஓகே. ஆமாம் மேடம், அவங்க சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க மேடம், அதை மட்டும் கேரி ஓவர் பண்ணி நம்ம அந்த ரிப்போர்ட்டை வந்து உங்கள்கிட்டையும் டிசி உங்கள்கிட்டையும் சைன் வாங்கி அது பண்ண வேண்டியது.
வெல்கம் பேக் பார்ட்டிசிபெண்ட்ஸ். இப்போ ஐ செக்ஷன் பார்த்தோம். ஐ செக்ஷனில் இந்த பக்லிங் எந்த லோடில் பக்கில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இதனோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து, இப்போ சப்போஸ் வந்து நம்ம பிளாஸ்ட் லோடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணுறோம் நம்ம ரிசர்ச்சில். அப்போ வந்து நமக்கு வந்து டைரெக்டாக போய் அதனுடைய டீஃபர்மேஷன் பேட்டர்னோ இல்லை அதனோட பிஹேவியரோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு அதை வந்து எல்எஸ் டைனான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஆன்சிஸ்ல. அதில் வந்து டைனமிக் அனலைசிஸ் பண்ணி பிளாஸ்ட் லோடுனால வந்து அந்த பில்டிங் எப்படி சேதமாகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வந்து ஒரு நாளில் பண்ணி காட்ட முடியாது. இட் நீட்ஸ் அ ரிசர்ச். அதுக்கப்புறம் அந்த லோட் சிமுலேஷன்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் எப்படி ஜாவாவில் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்களோ அது மாதிரி வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த லோடு அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது அதர்வைஸ் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா, அந்த கார் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய டீஃபர்மேஷன் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்குது, என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆன்சிஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பீம் காலம் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது ஆன்சிஸ் சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ணி பீமே டெஸ்ட் பண்ணி நம்ம அதனுடைய ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். காலம் டெஸ்ட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். எல்லா ரிசல்ட்ஸுமே ரிலையபிள். பிகாஸ் வந்து இந்த ஆன்சிஸ் சாஃப்ட்வேர் எழுதினவங்க வந்து ஒரு 80,000 மாடல்ஸ் வந்து மாடல்ஸும் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வந்து சிமுலேட் பண்ணி அதுபடி வந்து அவங்க வந்து லோடு அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 80,000 எக்ஸ்பெரிமெண்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்ததில் ஆன்சிஸ் ரிசல்ட்ஸும் அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸும் வந்து ஒத்து போகுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆன்சிஸ் வந்து ரிலையபிள் சாஃப்ட்வேர். இது 2 விதமாக நம்ம பார்க்க முடியும். ஒன்று வந்து ஏபிடிஎல், இன்னொன்று ஒர்க் பெஞ்சு. ஏபிடிஎல் வந்து ரிசர்ச்சுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிடிஎல் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே இது வந்து ஒர்க் பெஞ்ச் வந்து இன்பில்ட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஃபார் கேட் சாஃப்ட்வேர்ஸ். அப்புறம் வந்து சிமுலேஷன் அண்ட் அனலைசிஸ் அதுக்கு வந்து இருக்கும். ஸோ அதான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இன்றைக்கி வந்து பேசிக்காக பார்த்துருக்கோம். மேற்கொண்டு எஃப்ஆர்பி டியூப், சிமுலேஷன் ஆஃப் எஃப்ஆர்பி டியூப், simulation of GFRP tube follows. Clear and start new, do not read file, click OK. ஸோ இதில் வந்து ப்ரீ ப்ராசஸர் போங்க, எலிமெண்ட் டைப் ஆட். இப்போ ஷெல் எலிமெண்ட்டே சூஸ் பண்ணிப்போம். 181 எலிமெண்ட் சூஸ் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ். இது ரியல் கான்ஸ்டன்ட் தேவை கிடையாது. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா மெட்டீரியல் மாடல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்ட்ரக்சுரல், லீனியர், எலாஸ்டிக், ஆர்த்தோட்ராஃபிக். ஸோ ஆர்த்தோட்ராஃபிக் போனீங்க அப்படின்னா இதில் வந்து 27467, EY வந்து 7250 நியூட்டன் per mm ஸ்கொயர். EZ கொடுக்கல. பாய்சான் ரேஷியோ XY is 0.293. பாய்சான் ரேஷியோ YZ வந்து 0.077. GXY வந்து 3.44. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் வந்து செக்ஷன் போங்க.
அதில் பீம் போய் காமன் செக்ஷன் எடுத்துக்கோங்க. பீம் போக தேவையில்ல, ஷெல் போங்க, லேயர் ஆட் போங்க. ஸோ இதில் வந்து நேம் வந்து ஜிஎஃப்ஆர்பி லேமினேட். ஸோ இதில் வந்து திக்னஸ் வந்து 0.125 mm கொடுக்குறோம். நம்ம ஓரியன்டேஷன் வந்து 85. 85னோட இங்கே வந்து அந்த ஆங்கிள் லேமினோட ஜிஎஃப்ஆர்பி ஃபைபர் ஓரியன்டேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஆட் லேயர் போங்க 0.125. ஓரியன்டேஷன் வந்து -85 ப்ளஸ் ஆர் -85 டிகிரிஸ் கொடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 0.125 இங்கே 85 ஆட் லேயர் 0.125. இது வந்து -85 ஆட் லேயர் 0.125. இது வந்து 85. இது ஆட் லேயர் 0.1. ஒவ்வொரு லேமினோட திக்னஸும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஆர் திக்னஸ் வந்து 0.125. அந்த ப்ளை திக்னஸ் வந்து 0.125 mm -85. கிளிக் ஓகே. ஸோ இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 × 0.125 0.75 mm அதோட திக்னஸ்ஸு. மாடலிங் கிரியேட் கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிப்போம். 0 0 0 தான். இன்னொரு கீ பாயிண்ட் வந்து Z ஆக்சிஸில் வந்து -1000. கிளிக் ஓகே. குவிக் வியூ கொடுத்துருக்கோம், இப்படி இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறோம். ஆர்க்கில் போங்க, ஃபுல் சர்க்கிள் போங்க, 0 0 0 அப்ளை. இது வந்து 75 கொடுத்தீங்க அப்படின்னா 75ங்கிறது ரேடியஸ். சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த சர்க்கிளை வச்சுட்டு நம்ம டியூப் கிரியேட் பண்ணலாம். இது வந்து டியூப் வித் சம் டெஃபினட் திக்னஸ். ஸோ ஆப்ரேட் போங்க, எக்ஸ்ட்ரூட் போங்க, எக்ஸ்ட்ரூட் லைன்ஸ் அலாங் லைன்ஸ். இந்த லைன் அப்புறம் கிளிக் பண்ணுங்க, அப்ளை. ஸோ நம்ம இன்னொரு லைன் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த லைன் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண கீ பாயிண்ட் வச்சு கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன். இது வந்து காப்பி கீ பாயிண்ட். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி ஓகே கொடுங்க. Z ஆஃப்செட்டில் -1000. plot key points. ஸோ என்ன பண்ணுங்கன்னா கிரியேட் லைன்ஸ், ஸ்ட்ரைட் லைன். இந்த லைனை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே 2 கீ பாயிண்ட் இருக்கு. கிளிக் ஓகே கொடுங்க. ஓகே. இது ஒரு கீ பாயிண்ட் டெலீட் பண்ணலாம், டூப்ளிகேட் கீ பாயிண்ட் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் கீ பாயிண்ட். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 கீ பாயிண்ட் இருக்குது. இன்னொரு கீ பாயிண்ட் 7 இருக்குது. ஓகே கொடுங்க, அது டெலீட் ஆகிடும். ஸோ அதான் வந்து ஓகே கொடுங்க, டெலீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கிரியேட் போக வேண்டாம், ஆப்ரேட் போங்க, லைன்ஸ் அலாங் லைன்ஸ். ஸோ இந்த டியூப் வந்து எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸ் ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராசஸில் இந்த மாதிரி ஒரு டியூபை கிரியேட் பண்ணிக்கணும். ப்ளாட் போங்க, ஏரியாஸு. இப்போ இதில் போய் ப்ளாட் கண்ட்ரோலில் போய் நம்பரிங் போங்க, ஏரியா நம்பர் கிளிக் பண்ணுங்கள். அது ஆக்சுவலாக 4 ஏரியாவை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம் அந்த டியூபையே. A1 A2 A3 A4 ஏரியான்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இதை மெஷ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ மெஷிங் போங்க, மெஷ் டூலில் போய் செட் போயிட்டு ஓகே கொடுங்க. லைன்ஸு இதில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
எலிமெண்ட் எட்ஜ் லென்த் வந்து இப்போது 20 கொடுக்கலாம். ஓகே கொடுங்க. மெஷ் டூலில் போய் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த லேமினா வந்து இங்கே வந்திருக்கு. இப்போது இதில் என்னோட டோட்டல் திக்னஸ் வந்து 0.75 mm தான். கோஆர்டினேட்டர் மேப்டு மெஷிங்க்கும் ஃப்ரீ மெஷிங்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ரீ மெஷிங் வந்து சில இடங்களில் வந்து ஆர்பிட்ரரியாக மெஷ் பண்ணோம். மேப்டு மெஷிங் வந்து சீரான மெஷ்ஷாக இருக்கும். 4 ஏரியாவை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க, மெஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெஷ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய GFRP கியூபை. இப்போ பிளாட் கண்ட்ரோலில் போய் ஸ்டைல், சைஸ் அண்ட் ஷேப்பில் டிஸ்பிளே ஆஃப் எலிமெண்ட் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து 3 டைமென்ஷனில் காட்டுது. இங்கே பாருங்கள் லேமினா எப்படி மெஷ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதனுடைய லேமினா 6 லேயர் இருக்கும். இதில் வந்து இந்த ஒவ்வொரு லேயருமே +or-85 இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து GFRP டியூப் வந்து நம்ம மெஷ் பண்ணலாம். இதுக்குள்ளே வந்து காங்க்ரீட் ஃபில் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த செஷன் வந்து இதோட வந்து நான் கன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ கேக்குதா? ஹலோ ப்ளீஸ் ஸ்பீக் ஃபாஸ்ட். சார் எலமெண்ட் டைப்ல எலிமெண்ட் டைப் நீங்க வந்து உங்களுக்கு என்ன எலிமெண்ட் தேவையோ 1 டைமென்ஷனல் ஐசோட்ரோமெட்ரிக் எலிமெண்ட் அதை நீங்களா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஃபன் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சைடு திரும்பி ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க உள்ள தொகுது என்ன கடை தான் இவ்வளோ வாட்டி மூடு. வாங்க முடியாது பாக்ஸ் வாங்க முடியாது போகலாம். அவ்வளோதான் பாக்ஸ் வாங்க முடியாது. வேற கடை இல்லை இதான் போலாம். இதுல போலாம் வழி இருக்குது தான் போலாம். அதான் நானும் பாக்குறேன். இதுல போலாமே சார் 2 செஷனும் அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் ஃபார்மும் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் சார். இல்லைன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் சர்டிஃபிகேட் கிடைக்காது. நாளைக்கும் செஷன் அட்டன் பண்ணா தான் கிடைக்கும். பார்த்துக்கோங்க.
ஸ்ட்ரைட்டா போ. ஆமா ஆமா. Sir, any doubts, sir? Let us discuss. Sir, do you have any doubt? சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் பி லவுடர், கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். இல்லைன்னா டைப் பண்ணுங்க மேடம், நான் சொல்றேன். கேட்கலன்னா டைப் பண்ணி சொல்லுங்க. இல்லையே பலாப்பழம் டைப் பண்ணுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஹலோ சார். சார் கன்க்ளூட் பண்ணிடுவோமா? நீங்கள் இருக்கீங்களா சார்? நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் போடல. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஹலோ சார். சார் லெக்சர் ஈஸியா இருந்துச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியுது நல்லா. சொல்லுங்க சார். வெரி குட் சார். ரிசர்ச் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம் சார். வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்து ஷேர் பண்றேன் சார் எல்லாருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.